ஆளினிக்கு சளி பிடிச்சிருந்தாலோ இல்லை சளி பிடிக்கிற மாதிரி இருந்தாலோ இந்த மழைக்காலம் பனிக்காலம்லாம் வர்றப்ப எப்பவுமே இந்த கஷாயத்தை தான் நான் அரைச்சி கொடுப்பேன். எங்கள் அம்மா சொல்லி தான் இந்த கஷாயத்தை கொடுக்குறேன். ஆளினிக்கு 1 வயசுக்கு அப்புறம் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. 1 வயசுக்கு முன்னாடி நான் கொடுத்ததில்ல, கொடுக்கவும் கூடாதான். இந்த ஜூஸ் ஆளினிக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சோம்னா டக்குன்னு ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா 2 ஓமவல்லி, 10-15 துளசி, 3 மிளகு, 1 பூண்டு, வெத்தலை இருந்துச்சுன்னா பெருசாக இருந்தால் ஆஃப் சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 1 சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி இதோட ஜூஸை பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு குழி கரண்டியை அடுப்பில் காமிச்சு சூடு ஏறினதுக்கு அப்புறம் இந்த ஜூஸ் அதில் ஊற்றினீங்கன்னா பொரிஞ்சு வரும். அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அதோட சூடு ஆறினோடனே ஒரு சங்கில் ஊற்றிருங்க. லாஸ்ட்டாக இதில் 3 சொட்டு வேப்பெண்ணெய் ஊற்றிட்டு ஆளினிட்ட கொடுத்துட்டேன். அவளே குடிக்கிறேன்னு சொன்னா, அப்புறம் நீ ஊற்றி விடுன்னா எனக்கு வேணவே வேணான்னா ஒரு வழியா இந்த ஜூஸ் மாதிரி குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவள்கிட்டே கொடுத்துட்டேன். மீதி இருந்துச்சுன்னா நம்மளுமே குடிக்கலாம், நல்லதுதான். நீயா குடிச்சிடுறியா? கீழே ஊற்றிடாம குடிச்சிடணும். நானே ஊற்றி விடுறேன். கீழே ஊற்றிடாத ஆலி. மேலே மேலே பாரு, மேலே பாரு, ஃபஸ்ட்டு மேலே பாரு. நானே ஊற்றவா? மேலே பாரு. ஏன் உறிஞ்சி குடிச்சு பாரு, உறிஞ்சி குடிச்சு பாரு. நல்லா இருக்குல்ல? உறிஞ்சி குடிச்சிரு. உரைக்கலையா? हमने पाया कि लोग बिना हिले चुपा चुप बिल्ड दे नहीं पा रहे और इंटरेस्टिंग